வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். தகலிஃப்ல இருந்து ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி இந்த வீடியோவில் நம்ம ஜிங்குச்சா அண்ட் சோர் பேபி ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. லிரிக்கல் சாங்காக வந்தப்பே அந்த ரெண்டு சாங்குமே நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டாச்சு. ஐகாலில் தானே செக் பண்ணி பாருங்கள், என் ஸ்க்ரீனில் கூட வரும். ஜிங்குச்சா வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கும் அந்த சாங்கே. அந்த விசுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், வெட்டிங் நடக்கும். ஸோ ஒரு பார்ட்டி மோடில் வந்து அந்த சாங் இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் சோர் பேபி சாங் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, லைக் செடியூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், அப்படி தான் இருந்துச்சு. த்ரிஷா மேம் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. ட்ரெய்லர்லேருந்தே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஷாக் ஆகிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த சோர் பேபி சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரியாக்ஷன் வீடியோவில் நான் ஒரு விஷயம் டீகோட் பண்ணியிருப்பேன். அது உண்மையாக போய் அண்ணன் தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு லைட்டாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அதான் அந்த ரெண்டு சாங் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ முத்தமலை அண்ட் விண்வெளி நாயகா ரெண்டு சாங்குமே இந்த வீடியோலேயே ரியாக்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் முத்தமலை சிங்கர் தி அவங்க வாய்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஃபேன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு யூனிக்காக இருக்கும் அவங்க வாய்ஸ். யூனிக்குன்னு சொல்லும் போது தான் அவன் ஞாபகம் வருது. அவங்க வாய்ஸ் மாதிரியே தான் அப்படியே மாற்றி சொல்லலாமா, இன்னொருத்தவங்க வாய்ஸ் மாதிரியே தான் இவங்க வாய்ஸுமே இருக்கும். அந்த சிங்கர் பேர் எனக்கு தெரியல. இந்த சொப்பன சுந்தரி நான் தானே அந்த சாங்காக இருக்கட்டும். அப்புறம் இப்போ கூட ஏஆர்எம் அந்த படத்தில் ஒரு சாங், அவங்க பேர் என்னன்னு தெரில. அவங்க வாய்ஸுமே கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் வாய்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சிங்கர் பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் தி வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி சனா அவரோட மியூசிக்கில் தான் இவங்க பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர், நான் இந்த படத்திலே மாமன்னன் படத்திலே அவங்க வாய்ஸ் எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை தானே மாமன்னன் படத்தில். அதான் ஏஆர் ரஹ்மானோட இதான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் சிவானந்த். வீடியோக்குள்ள போயிடலாம். சாமி பாட்டு மாதிரி ஆரம்பிச்சிச்சுங்க டக்குன்னு. எனக்கு அப்பதான் இது ஏதோ ஒரு சாங் என்ன ரிமைண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஏதோ சாமி பாட்டு மாதிரி தான் டக்குனு ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. கோச்சடையானா தெரியல, ஏதோ ஒரு சாங் ரிமைண்ட் பண்ணுதுங்க. எங்கெங்கயோ தொட்டுட்டு வர மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரி இருக்குங்க சாங் இது.
இது அதான் கோச்சடையான் சாங் தான் நினைக்கிறேன். அதுல வர ஒரு சாங் மாதிரி இருக்குங்க. இது லவ் சாங் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. முடிஞ்சு ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க அந்த சாங்கு. கோச்சடையான்ல வர சாங் மாதிரி தான் இருக்கு. இந்த தீபிகா படுகோனே அவங்க 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 பாடுற மாதிரி ஒரு இது வரும்ல ஒரு சாங், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அதுவும் நிறைய எங்கெங்கேயும் தொட்டுட்டு வர மாதிரி இருக்குங்க. ஒரு பர்டிகுலர் இப்போ அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. மியூசிக்கல் இப்போ மூவிஸ்னால் நிறைய ஜானர் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேனே. இப்போ மியூசிக்கில் ஒரு ஜானர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜானரில் மட்டுமே இல்லாமல் எங்கெங்கேயோ தொட்டுட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த ஃபீல் தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறது, சுகர் பேபி சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு யூனிக்காக ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுல. ஆனால் அது ஒரே ஜானருக்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சாங் வந்து எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. எங்கெங்கேயோ போயிட்டு வருது அந்த ராகம். அப்படி இப்படி லவ் சாங் தானா அப்படின்ற மாதிரி என்னை யோசிக்க வைக்கிது. லிரிக்ஸ் வந்து அப்படிதான் லவ் மாதிரி தான் இருக்குது, ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் சாங் வந்து இது லவ் சாங் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிது என்ன. ஏன்னா அந்த மியூசிக் வந்து ஒரு 4-5 ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு, ஆனால் சாங் நல்லா இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுபோல் இந்த சாங் அந்த கோச்சடையான் ஃபீல் தான் வருது. ஓகே, அது என்ன சாங் சரியாக ஞாபகம் வரல. பட் அதில் ஒரு சாங் வரும். அப்போயுமே அந்த சாங் நான் கேட்கும் போதுமே சின்ன வயசில் அந்த படம் பார்த்தது ஓகேவா, அந்த சாங்குமே எனக்கு அப்படி தான் இருக்கும். என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த எமோஷனே ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும். சோகமாக இருக்கிற மாதிரி, வேதனையில் இருக்கிற மாதிரி, லவ் இருக்கிற மாதிரி. பட் அந்த சாங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த மாதிரியான ஒரு சாங் அப்படின்ற மாதிரி. எதுக்காக அந்த சாங் அப்படின்றது சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த சாங் கேட்டோன்னா அந்த சாங் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. ஸோ ஆனால் அதான் அந்த ராகம் வந்து அந்தந்த மாதிரிலாம் எமோஷன்ஸை வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது கேட்கும்போது. ஸோ அதே ராகம் தான் இந்த சாங்லேயுமே இருக்குது. ஐ மீன் அந்த மியூசிக்கை சொல்கிறேன். மியூசிக் வந்து இந்த சாங்லேயுமே அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்து ஒரு பெரிய ஒரு அரேனா மாதிரி, அரேனா மீன்ஸ் சண்டை போடுற அரேனாவில் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பெரிய ரூம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்களேன். நல்லா டெக்கரேட்டிவாக ஒரு பேலஸ் மாதிரி நினச்சி பார்த்துங்களேன். அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த சாங் யார் வரப்போகுது என்னன்னு தெரில. ஸோ அதான் அந்த பொண்ணு வந்து பையனுக்காக பாடுற மாதிரி, அவரை சுற்றி சுற்றி வந்து வாட்டவர் பாடுற மாதிரி அப்படி நினச்சி பாருங்களேன். ஸோ அப்படி தான் நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கோச்சடையான் வேறு ஞாபகம் வந்துருச்சா. அந்த சாங் இருக்கும், என்ன சாங்னு தெரிலங்க சத்தியமாக. அந்த சாங் வேறு எனக்கு ஞாபகம் வந்துருச்சா. ஸோ அதனால தான் பேலஸ் மாதிரி நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எந்த சாங்காக இருந்தாலும் வெறும் சாங் மட்டும் கேட்குறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இமேஜினேஷன் ஓடிட்டு இருக்கும் என் மைண்டில். லிரிக்கல் சாங்காக இருந்தால் பார்த்தீங்களா, அதில் ஒரு விசுவல்ஸ் காமிச்சிருவாங்க அதுக்குள்ளே. ஸோ அதனால் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நினச்சி பார்க்கலாம். இது வந்து ஒன்றுமே தெரில நமக்கு எப்படிப்பட்ட சாங் எங்கே வரப்போகுது, எந்த சுச்சுவேஷனில் என்னன்னு தெரில. ஸோ அதனால் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நல்லா இருக்குது. முத்தமலை சாங் வேறு லெவலில் இருக்குது, வேறு ரகம்னு சொல்லலாமா. ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அடுத்து விண்வெளி நாயகா, சிங்கர் ஸ்ருதிகாசன், ஏஆர் அமீன். ஏஆர் அமீன் வந்து ஏஆர் ரஹ்மான் அவரோட சன்னு தானே, தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரேப் பிரசாந்த் வெங்கட். ஓகே, ரேப்பர் வருதா. லிரிக்ஸ் கார்த்திக் நேதா. ஓகே, விண்வெளி நாயகா சாங்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக டீசரில் வந்து விண்வெளி நாயகா அந்த போர்ஷன் வந்துட்டு ஒரு மேல் வாய்ஸாக இருக்கும். இது ஃபீமேல் வாய்ஸில் பாட போகிறாங்களா இல்லை ஏஆர் அமீன் வேறு போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் பாட போகிறாரா என்னன்னு தெரில. அந்த போர்ஷன் மட்டும் சொல்கிறேன், விண்வெளி நாயகா அப்படின்றது. பார்க்கலாம். விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே விருந்திட வா வா. விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே
எல்லா சாங்குமே வித்தியாசமா இருக்கு. சோல்ஃபுல்லா இருக்குங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ராகமா இருக்கு. என்ன இது? யாக்குசாவா? ஒரு ஜாப்பனீஸ் அதுக்கு முன்னாடி வந்தது. கனவில் நான் முடிஞ்சான்னு பார்த்தேன். இந்த சாங் எனக்கு எப்படி தோணுது, வா வா பா, செம்ம சூத்திங்கா இருக்குங்க அந்த சாங் கேட்கும்போது. ஆரா பாசிட்டிவ் ஆரா ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு என்னை சுத்தி. முடிஞ்சா சொல்ல அதான் அந்த சாங் என்ன நான் அப்படிமா இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியும் அந்த சாங்லையும் அதே தான் சொல்லியிருப்பேன். முத்தமலை சாங்லையுமே சொன்னல ஏதாச்சும் ஒரு சாங் கேட்டோன்னா ஒரு இமேஜினேஷன் போயிடும் அப்படின்னு. இந்த சாங் நான் அப்படி இமேஜின் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பு அண்ட் கமல்ஹாசன் அவர் ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர மாதிரி இருக்குமா. சண்டை வரும்போது அவருக்கு தாடி பெரிய முடி அந்த மாதிரிலாம் இருக்காது, கழுத்தை பிடிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கமல்ஹாசன் வந்து வேற எங்கேயோ போய், ஐ மீன் இவரால் விரட்டப்பட்டிருப்பார், அவங்க இடத்த விட்டே விரட்டப்பட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, கமல்ஹாசன் வந்து வேற இடத்த எங்கேயோ போய் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த மீண்டு வராங்கல்ல, ரொம்ப அடிபட்டு தான் போகிறாரு, எங்கேயோ கிடக்காரு, எந்த இடம் தெரில அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் தான் போயிருப்பாரோ இல்லை போக வச்சுருப்பாங்களா, ஏன் அடிச்சதெல்லாம் சேர்த்து விட்ருப்பாங்க. ஸோ அங்கே போய் தெரில, ஓவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதான் அந்த மாதிரி நினச்சி பாருங்களேன். ஸோ அவர் மீண்டு வராரு, அந்த அடிபட்ட ஒருத்தர் மீண்டு வராரு. ஸோ அதுக்கான ஒரு சாங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த விவேகம் படத்தில் எடுத்துங்களேன், ஏகேக்கு ஒரு சாங் வரும்ல விவேகம் படத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனில் தான் எதுவும் இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ அவருக்கான ஒரு சாங், கமல்ஹாசன் அவர் வந்து மீண்டு வராரு, பழையதெல்லாம் விட்டு ஒரு மறு ஜென்மம் மாதிரி எடுத்து வராரு. அப்போ தான் நிறையா ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு, நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு
இந்த யாக்குசா அதெல்லாம் ஜப்பான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதான் முடியெலாம் வளர்த்துருப்பாரு, அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் எடுத்து வராரு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாங் கேட்கும்போது நான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியல இந்த மாதிரி பழக்கம் யாருக்காச்சும் இருக்கா? சாங் கேட்கும்போது ஏதாச்சும் யோசிக்கிறேன், இது இப்படிலாம் நினச்சி பார்த்து இமேஜின் பண்ணுற மாதிரியான பழக்கம் யாருக்கு இருக்கா என்னன்னு தெரில. நான் அப்படி தான் நினச்சி பார்த்தேன். நல்லா இருங்க முத்தமலை, அது ஒரு யூனிக்காக இருக்குது. யூனிக்னு சொல்கிறத விட மிக்ஸ்டப்பாக இருக்குது, நிறையா இதை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது நல்லா ஒரு யூனிக்கான பீஸாக தான் இருக்குது பார்க்கும்போது, ஐ மீன் கேட்கும்போது. ஏறமாக எனக்கு தெரிஞ்சு இந்த தக் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆல்பம் ஃபுல்லாக ஒவ்வொரு ரகன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிங்கிச்சா பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அது புதுசுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை, ஏன்னா அது ஒரு செலிப்ரேஷன் மூடு தான். ஸோ அதுக்கான ஒரு சாங் மாதிரி தான் இருந்துச்சு. சுவர் பேபி அது ஒரு மாதிரி இருந்துச்சு. முத்தமலை பல விதமாக இருந்துச்சு, அது பல விதமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி அது ஒரு இதாக இருந்துச்சு. இது விண்வெளி நாயகா ஃபீமேல் வெர்ஷன், அதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக. நான் ஏஆர் ரமீன் தான், அவர் எந்த போர்ஷன் பண்ணார்? ஆக்சுவலாக மேல் வாய்ஸ் வந்து ரேப் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, தெரிலங்க. ரேப் ஆனால் இன்னொருத்தர் தான் தனியாக நேம் போட்டிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, விண்வெளி நாயகா வேற லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோவில் முத்தமலை அண்ட் விண்வெளி நாயகா 2 சாங்குமே நம்ம ரியாக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஜிங்குச்சா அண்ட் சோர் பேபி அது லிரிக்கல் சாங்காக வந்தப்பே ரியாக்ட் பண்ணியாச்சு. ஸோ 5 வண்ண பூவே 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. 5 வண்ண பூவே அது ஒன்று இருக்குது, 5 வண்ண பூவே ரீப்ரைஸ். அது தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து ரெப்பிட்டேட்டிவாக அதுவும் வருமா, மியூசிக்காக வருமா, இல்லை அந்த லிரிக்ஸ் மட்டும் வருமா என்னன்னு தெரில. ஸோ அந்த 2 சாங்ஸுமே ஒரு வீடியோவாக பண்ணிடலான் இருக்கேன். அதுபோல் ஓமாரா, எங்கேயோ, லெட்ஸ் ப்ளே, அந்த 3மே ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்குது ஒவ்வொரு சாங்குமே அப்ராக்சிமேட்டாக. ஸோ அது 3ஐயும் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. ஏதான் நெக்ஸ்ட் வீடியோ 5 வண்ண பூவேவா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் வரன்.